ஓகே. ம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஆல். எனக்கு தெரிஞ்சு நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ பண்றோம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வெல்கம் டு ரப்பர் பந்து யூடியூப் சேனல் அண்ட் டேரக்டா வீடியோக்குள்ள உள்ள போயிடலாம். ஓகே, கமலேஷ் ஆரம்பி. இது இப்ப என்ன நடந்துச்சு? என்ன தோணுச்சு மேட்ச் நடக்கும்போது? ஒன்னும் தோணல. வாயில வடக்க வச்சு வீட்டுல சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டான். ஏய், ஆனா அது ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச். அந்த சென்னை 6,28,000 சொல்ற மாதிரி கடைசி அதான் வரைக்கும் போய் ஜெயிப்போமா தோப்போமா ஜெயிப்போமா தோப்போமா எப்படியோ இருந்துட்டு போய் ஜெயிச்சிட்டாங்கப்பா. எப்படியா ஜெயிச்சிட்டேன். ஐயோ ஐயோ. சரி டேய், அதே சமயத்துல மேட்சோட ஹைலைட் பாயிண்ட் என்ன தெரியுமா? கடைசி ஜடேஜாவும் ரச்சின் ரவீந்திராவும் கஷ்டப்பட்டு ரன் அவுட் ஆகி டோனியா உள்ள கொண்டு வந்தாங்க. அதான் இது வந்து ஸ்கிரிப்ட் இல்ல. நான் வந்து நம்பிட்டேன் அப்படியே. ஃபேன்ஸோட எக்ஸைட்மெண்ட் இப்ப நம்ம எல்லாம் இங்க இருக்க 3 பேரும் சிஎஸ்கே கண்ணி தான். எல்லாருக்கும் இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான். பட் அதெல்லாம் ஓகே தான். அது எனக்கு தெரிஞ்சு பிளேஸே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லா பிளேஸும் ஓகே. டோனிக்கு இருக்கிற கிரேஸ் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறது ஓகே. அது ஆனா எனக்கு எனக்கு என்ன தெரியுமா, அந்த ஜடேஜா ரன் அவுட்டுக்கு முன்னாடி வந்து டோனியும் ருத்ராஜும் அடுத்த மேட்சுக்கு பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க ஜடேஜா ரன் அவுட் ஆனோட டோனி ஏன்டா ஏன்டா என்ன படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட் அடிச்சுட்டு உள்ள அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனா போனா போட்டு 2 பால் டாட் பால் ஆடுவோம் அப்படின்னு அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அடுத்த மேட்ச் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தெரியல ப்ரோ. தமிழ் கமெண்ட்ல அப்படி சொன்னாங்க. பட் ஆனா இந்த தூரத்துல இருந்து இந்த லிப்சிங் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் ஆமா. இருந்துச்சு தவிர அடுத்த மேட்ச் டிஸ்கஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணல. ஓகே, ஜாலியா வீட்டுக்கு போலாமே அப்படின்னு ஏதோ பேசியிருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு நம்ம எனக்கு தெரிஞ்சு இது மும்பை டீம் 90% தான் ப்ரோ ஸ்ட்ராங். ஆக்சுவலி இன்னும் 2 பேரும் ம். மிஸ் பண்றாங்க. டு பி இல்ல. ஆனஸ்ட், அவங்க 2 ஆமா பேர் ப்ரோ. இருந்தா ஆக்சுவலி. வேற லெவல் இருந்திருக்கும். ம். அஹ் அதான் சொல்றேன்ல, லைக் மும்பை ஸ்ட்ராங்கான டீம் கிடையாது. இது அவங்களோட பெஸ்ட் பிளேயிங் 11 கிடையவே கிடையாது. ஸோ அதனால ம். பி ஹாப்பி ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன். பட் லைக் மும்பையை டிஃபீட் பண்ணிட்டோமே அப்படின்ற சந்தோஷம் வேண்டான்றதுதான் என்னோட தனிப்பட்ட விஷயம். எஸ், இருக்கு ஸ்பின் ஷோக் ஆனாங்க. 2 டீமே ஸ்பின் ஷோக் ஆனாங்க. ப்ரோ. பெட்டர் டு பி. நம்மலாம் ஆக்சுவலா நான் வந்து இந்த மேட்ச் பார்த்தது என்னன்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் T20 கிரிக்கெட் பார்த்தேன். ஓ, ஆ, இன்னைக்கு ஈவினிங் நடந்த மேட்சை பாத்தீங்கன்னா நீங்க 500 ரன் அடிக்கிறாங்க ப்ரோ. எப்படி ப்ரோ பாசிபிள்? T20 40 ஓவர் 500 ரன் அடிப்பீங்களா நீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நான் வீடியோ. நான் என்ன நினைச்சேன்னா, இன்னைக்கு ம். வந்து சிஎஸ்கே வந்து நேத்து ரன்ஸ் 10 ரன் எடுத்திருந்தா இன்னும் ஒரு 20 ரன்ஸ் கிட்ட குறைஞ்சு போய் தான் குறைஞ்சிருக்கும். ஓகே. இல்ல, இல்ல. சிஎஸ்கே இஸ் கோயிங் வித் எக்ஸ்பீரியன்சிங். இப்போ வந்து ஆ, இவங்களோட பெர்ஃபெக்ட் 11 கிடையவே கிடையாது இது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ நேத்தன் எலிஸ் கிட்ட ஏதோ ஒரு அந்த அவரோட க்ளோவர் வேரியேஷன் ஒன் பிக் பண்ண முடியல. ம். வேரியேஷன் இருக்கு பாருங்க. அது வந்து 20 கிலோமீட்டர்ஸ். அவரோட அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் அவரால் 135க்கும் போட முடியும், 108க்கும் குறைக்க முடியும். ஸோ அந்த 28 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து எந்த வேர்ல்டுகிட்டையும் இல்ல எனக்கு தெரிஞ்சு. இப்போ வரைக்கும் நான் பார்த்ததுல அவ்வளோ பெரிய வேரியேஷன் எந்த வேர்ல்டுகிட்டையும் இல்ல. அது எஸ்பெஷலி சேப்பாக்ல அவங்க டெஸ்ட் பண்ணணுன்றதுக்காக மேபி இந்த மேட்சும் அடுத்த மேட்சும் மேபி வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா பத்திரானா மாதிரி ஒரு ரீசன்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பவுலர், சாரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பவுலர்னே வச்சுக்கலாம். யாருமே பார்த்தது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல. பிகாஸ் ஹி ஹேஸ் தட் சைட் ஆம் ஸ்விங், அதெல்லாம் இருக்கு நிறைய. லைக் அவரால் அந்த பிச்சில் பவுன்ஸை லோ பண்ண முடியும். அந்த ஒரு மேட்சுக்கு இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்சு. பவுலிங் போடும்போது மலிங்காவால கூட அந்த அந்த விஷயத்த பண்ண முடியாது. அவர் சைட் ஆம் ஸ்விங்கர் தான். பட் இருந்தாலுமே அவரால் அந்த பவுன்ஸை வந்து குறைக்க முடியாது. ஆனா பத்திரானாவால ஒரு 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 லைக் 20% குறைக்க முடியும்னு வச்சுக்கோங்க பவுன்ஸை. அந்த அளவுக்கு ம். எஃபிஷியன்சி உள்ள ஒரு பவுலரை நீங்க வெளியே உட்கார வச்சீங்கன்னா சம்திங் இஸ் குட் வித் நேத்தன் எலிஸ் தான் நான் சொல்வேன். ஸோ மேபி டெஸ்ட் பண்றதுக்காக தான் நேத்தன் எலிஸை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ம். அது கரெக்ட் தான் ப்ரோ. அதே சமயத்துல ஆக்சுவலி இது நம்ம சிஎஸ்கே பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம மும்பையை பாராட்டுறோம். அவங்க வந்து ஒரு பும்ரா இல்ல, ஒரு ஹர்திக் இல்ல, அவங்க பேலன்ஸே மிஸ் ஆச்சு. அதே சமயத்துல அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 40 பால் 45 ரன்ஸ் அடிக்கும்னு நினைக்கிறேன். அப்பதான் இந்த 4-5 விக்கெட் விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்ப பும்ரா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா கன்ஃபார்மா நம்ம இன்னும் 2 விக்கெட் கழட்டி இருப்பான். நம்ம நம்ம கன்ஃபார்மா இந்த மேட்ச் சோக்கா இருப்போம் தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம தப்பிச்சிட்டோம். இன்ஃபேக்ட் இது பும்ரா ஆடி இருந்தா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா டீம்ஸ் would have been different. ஏன்னா நம்ம பாத்துருவோம் காலங்காலமா 20 பால் 20 ரன்ல இருந்து கூட ஜெயிச்சு கொடுக்குறாரு. சோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு அவங்க மிஸ் பண்ணாங்க. ஆனா இருக்கிற ரிசோர்சஸ்ல ஸ்பின் ஸ்ட்ரோக் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் சிஎஸ்கே வந்து பேட்டிங் டீப் உங்களுக்கே தெரியும். இன்னும் டோனியும் அதுக்கப்புறம் அவுட் ஆயிருந்தா கூட அஸ்வின் இருந்தான். சோ அஸ்வின் இருக்காரு. உங்களுக்கு பேட்டிங் லாங்கா இருந்துச்சு. சோ அது ப்ராப்ளம் இல்ல. அண்ட் இப்ப நம்ம இது மும்பை முன்னாடி நம்ம சிஎஸ்கே எனக்கு வந்து இன்னைக்கு டாப் கிளாஸ் பவுலிங். ஆனா சில டாபிக்ல நம்ம பேசணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது கண்டிப்பா அட்ரஸ் பண்ணி ஆகணும் ப்ரோ. சும்மா சும்மா எனக்கு வந்து பேட்டிங் டாப் ஓப்பனிங் வந்து எனக்கு ருத்துராஜ் மாத்திக்கிட்டே இருக்காருன்னு தோணுது. அவர் ஒன் டவுன் போறாரு. இது திரிபாட்டி எனக்கு வேற வராரு. ஒரு போன ஒப்பீனியன் சீசன் இன்னும் இருந்துச்சு ப்ரோ. ரஹானே ஆக்சுவலி ஓபன் பண்ணாரு. ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் எனக்கு ஓப்பனிங் எனக்கு வேற ஒரு இது இருந்துச்சு. வேற ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு.
என்ன அப்படின்னா ருத்ராஜ் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல எதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னா ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்க்கு, இனிஷியல் ஸ்விங்குக்கு. ஆ. ஓகேவா, அவரால் வந்து என்னன்னா சவுண்ட் ஆஃப் தி பேட் வந்து பட்ட உடனே இட்ஸ் லைக் மியூசிக் ப்ரோ. லிட்ரலா ம். எந்த பேட்ஸ்மேனுக்குமே அந்த ஒரு டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும் பாத்தீங்களா, அப்பவே தெரியும் பவுண்டரி தான், சிங்கிள் தான். அவரால் அந்த பேட்டர்னை வந்து பண்ண முடியும். ஹி ம். பிளேஸ் ம். மியூசிக் வித் இஸ் பேட், லைக் அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஸ்விங்கிங்ன்றது ஒரு பிரச்சனையா இருந்திருக்கு ரீசெண்ட் டைம்ஸ். ம். அவர் அவுட் ஆறது வந்து ஒன்னு இனிஷியல் அவுட் ஆவாரு, இல்லைன்னா அவுட்டே ஆக மாட்டார். இஸ் இன் இல்ல எய்தர் நான் என்ன கண்டிஷன். சொல்றேன்னா இல்ல ப்ரோ, அது ஸ்விங்கிங் கண்டிஷன் ஓகே தான். நான் என்ன சொல்றேன், T20ல பொறுத்தளவு மேக்ஸிமம் 4 ஓவர்ஸ் மேல ஸ்விங் ஆக போறது இல்ல. கன்ஃபார்மா அதுக்கு மேல பேட்டிங் நல்லா வரப்போது, நீங்க ஆடலாம். நம்மளோட பெஸ்ட் பேட்டர் தான் ப்ரோ T20ல ஆடணும். என் லாஜிக் படி, ஐ மீன் என்னோட திங்கிங் படி 120 பால்ஸ் தான் இருக்கு. உங்களோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் நம்ம டீம்ல ருத்ராஜ் தான். இன்னைக்கு கூட பாருங்க, ஒன் டவுன்ல இறங்கி என்னமா 20 பால் 50 ரன் நினைக்கிறேன். அது அதான் இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலி இருந்திருக்கும். 2 ஓவர் ஆடி ஆக்சுவலி இருந்தாலே மேட்ச் முடிச்சிருப்பான். இன்னொரு ரெண்டு ரீசன்ஸும் இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற டீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா பேசிக்காவே இந்த அக்ரெஷன் மோடு எடுக்கிறாங்க இனிஷியலா. ம். ஓகேவா, இப்போ இன்னைக்கு மேட்ச், இன்னைக்கு ஈவினிங் மேட்ச் மறுபடியும் நான் வர்றேன். ஏன் அப்படின்னா அந்த மேட்ச்ல நீங்க பாத்துருப்பீங்க, இந்த அக்ரெஷன் மோட எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல பாத்துருப்பீங்க ரெண்டு டீமுக்குமே. ம். விக்கெட் தாங்க ராஜஸ்தான், பட் ஆச்சு. சோ அந்த அக்ரெஷன் வந்து உங்களுக்கு எங்கேயாவது தேவைப்படும். ஓகேவா, ம். இப்போ சென்னைன்றதுனால ஸ்லோ பிட்ச் விட்டுருங்க. ஆர்சிபி பெங்களூர்லயே இதே மாதிரி தான் இருக்கும், லக்னோல இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா when you are going to something somewhere like ஹைதராபாத், கொல்கத்தா, மும்பை, இதெல்லாம் வந்து நீங்க அடிச்சே ஆகணும். இனிஷியலா வந்து ஒரு 70-80 அடிச்சே ஆகணும். டெல்லி முக்கியமா. சோ இந்த இடத்துல ம். எல்லாம் வந்து ஒரு அக்ரெஷன் தேவைப்படுறதுக்காக இவங்க டெஸ்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். Like, ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் நத்திங் ஷார்ட் ஆஃப் அ பொட்டன்ஷியல். அவர் வந்து அது ஓகே இல்ல ப்ரோ. அப்ப இப்போ இருக்க உங்களுக்கு ருத்ராஜ் நம்பர் 3ல வரது ஓகே தானா? லைக் அது ஃபைனல் ஆஹ், டோர்னமென்ட் ஃபுல்லா அப்படியே போலாமா? லைக் ஆனா என்ன எனக்கு கேட்டீங்கன்னா, வந்து எனக்கு லைக் தெரிஞ்சு ருத்ராஜ் ரச்சினும் ரிஸ்க் எடுக்க ருத்துக்கும் ஓப்பனிங் விரும்பலன்னு பண்ணணும். தோணுது இவங்க. ம். எனக்கு வந்து இந்த நம்பர் 3 அதை விடுங்க. பிகாஸ் ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தோம் ப்ரோ, லாஸ்ட் 6 இன்னிங்ஸ்ல இன் சேப்பாக் 5 times he has scored 50+. ஆமா, ஆமா. இன் கரெக்ட் தான். சேப்பாக், யா. ஓகேவா, இது நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ம். இருக்கும்போது இவர் பின்னாடி வர தப்பே இல்லையே. எப்படிதான் அடிக்க போறாரு, அடிக்க ஆ. போறாருன்றது 100% கன்ஃபார்ம். ஓகேவா, ம். முன்னாடி வர பேட்ஸ்மேனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே. இப்போ ராகுல் திரிபாதிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே இந்த மாதிரி கண்டிஷன்ஸை ம். வந்து இது பண்றதுக்கு. இது ஒரு ரீசனா இருக்கலாம். இன்னொன்னு நான் சொன்ன ம். மாதிரி இந்த ஸ்விங்கிங்கை கட் பண்றதுக்கு, ஏன்னா ட்ரெண்ட் போல்ட்டும் சரி தீபக் சாகரும் சரி அந்த இனிஷியல் ஸ்விங் இருக்கும் மோஸ்டா. இது ம். ரெண்டு. மூணாவது வந்து ஐ திங்க் இன்னைக்கு ரூல் ஸ்வாப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா தான் அக்ரெசிவ் மோட் எடுப்பாரு. இப்போ ஆமா. ருத்ராஜ் இன்னைக்கு கெய்க்வாட் தான் ஆப்போசிட்டா நடந்துச்சு. ருத்து அக்ரெசிவ் ருத்ராஜ் மோடும், கெய்க்வாட் தான் வந்து எடுத்துட்டு ஆன்டி மோட் போனாங்க. எடுப்பாரு. ஓகேவா, யா. இதுதான் நடந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு எந்த சிஎஸ்கே ஃபேனுமே எதிர்பார்க்கல. லைக் ரோல் ஹஸ் பீன் ருத்து கம்ப்ளீட்லி ஸ்வாப். எனக்கு தெரிஞ்சு அது மும்பை ஓகேவா, இந்தியன்ஸே எதிர்பார்த்திருக்காங்க. என்ன ருத்து ஆமா. அடிக்கிறானே. அதான். ரச்சின் அடிக்க. என்ன இவர்லாம் 10 பாலுக்கு 1 ரன் அடிக்கிறவர், 2 ரன் அடிக்கிறவர், இப்ப டப்பு டப்புன்னு 10 பாலுக்கு 30 ரன் 40 ரன் வந்துட்டாரு அப்படின்னு டக்குன்னு யோசிச்சிருப்பாங்க. சோ அது வந்து அதுவும் ஒரு இல்ல, ருத்துராஜோட பேட்டிங்ல நீங்க என்ன ஹைலைட்னா, எதுவுமே வந்து ஒரு ரேர் ஷாட், பிளைண்ட் ஸ்லாக் எதுவுமே கிடையாது. அவன் நீட்டா அடிச்சான். அதே சமயத்துல எட்ஜ், ஒரு டக்குன்னு ஒண்ணு கூட பார்த்தா எட்ஜ் 20 பால் வாங்கல. 50. ஆ செம்ம நீட்டான இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் அந்த அதான் ஆக்சுவலி மறந்தே போயிட்டேன்ப்பா. இந்த விக்னேஷ் பொத்தூரா செம்மையான போலிங். எனக்கு தெரிஞ்சு அப்படியே 100 நமக்கு எப்படியோ அதே ரெப்ளிகா மாதிரியே இருந்துச்சு மும்பைக்கு. இல்ல சோ இல்ல எனக்கு அப்படியெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் நான் போக மாட்டேன். ரெண்டு பக்கம் பால் நல்லா டர்ன் ஆச்சுடா. பயங்கரமா கமலேஷ் போட்டான் சொல்ற அவன். ஒரு பாயிண்ட் என்னன்னா நூறாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்றான். கரெக்டா, கரெக்ட். எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இல்ல. அது அதுவுமே ஆனா கேள்வி. போல்டட் ஆகுற நூர் மொத அகமது பேட்ஸ்மேன். அளவுக்கு நூர் அகமதால பால ஸ்பீடாவும் போட முடியும். ஆனா இவர் பால் ஸ்லோவா வந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆமா, அது கரெக்ட். நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட். நான் நோட் பண்ணேன். குல்தீப் 80க்கு மேலே குல்தீப் அது அதுவும் யாதவ். இந்த அதிகமா போடுவாரு. திலக் வர்மாக்கு நூர் அகமது போடுவாரு, அப்படியே பிரிட்டன் நேரம். ஆமா. அந்த ஆனா மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நூறு இவரால அகமத்துக்கு போட முடியாது. ஸ்பீடோட சேர்த்து அந்த டர்ன் இருந்துச்சு. இவனுக்கு ஸ்லோவா ம். போடும்போது நல்ல டர்ன் கிடையாது. பட் ஆனா ஒன் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃபியூச்சர் விக்னேஷ் புத்தூர். சோ யா 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 நம்ம இதுல வந்து அக்ரி. நம்ம இதுல நான் ஃபர்ஸ்டே ஒரு நாள் போட்டிருந்தேன். அக்ஷன் முடிஞ்சோடனே 100 அஸ்வின், ஜடேஜா பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ் தோனி. இன்னைக்கு அந்த அந்த லைட்னிங் முரட்டு குயிக் தோனி ஸ்லெப்பிங் ரொம்ப அப்படியே சரியான கண்ண மூடி தவிர சூரியகுமார் யாதவுக்கு திரும்பி கூட பார்க்கலாம். நடந்து போயிட்டான். ஓகே நம்ம அவுட் தான். அது இன்னொன்னு அது அந்த நல்லா ஆனா இருந்துச்சு. நம்ம வந்து ரியல் டைம்ல பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது பால இம்பாசிபிள் அப்படின்னு. பிடிச்சதும் தெரியல, அடிச்சதும் தெரியல. அது நம்ம தலை ஆனா எப்பவுமே தலை தான். ஆனா ஆனா வந்து சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா அடிச்சு பவர் பிளேல 3 விக்கெட் வந்ததுக்கு அப்புறம் சிஎஸ்கே புட்டிங் பிரஷர் அண்ட் புட்டிங் கண்டினியூஸ்லி. ஆனா அதை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணி அந்த பிரஷர் திருப்பி சிஎஸ்கே மேல போட. மேபி அந்த அது இடத்துல அவங்க கொஞ்சம் ஸ்லோவா ஆக்சுவலி இருந்தாங்கன்னு வச்சுக்க, திருப்பி அவங்க இல்ல மேல இல்ல. பிரஷர் அதிகம். அதான் இந்த வாட்டி மும்பை டீம்ல இருந்து எந்த ஒரு கிரெடிட்டுமே நம்ம இது எடுக்க முடியும். ஏன்னா அவங்க இருக்கிற ரிசோர்ஸ்ல இவ்வளவு நல்லா புஷ் பண்ணதே பெரிய விஷயம். சிஎஸ்கே 20th ஓவர் வரைக்கும் சேசிங் கொண்டு வந்ததே பெருசு. ஏன்னா நம்ம 10 ஓவர்ஸ்ல 11 ஓவர்ஸ்ல 100 இருந்தோம்னு நினைக்கிறேன். கரெக்டா அதுல இருந்து 9 ஓவர்ஸ் எடுத்திருக்கோம் அடுத்த 50 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு. சோ அப்பதான் ருத்துவும் அவுட் ஆவான், கடகடன்னு அவுட் ஆனாங்க. சோ அது அவங்க பெட்டர் கிரிக்கெட் ஆனாங்க. அண்ட் நல்ல நல்ல டீம் எஃபர்ட். நான் தான் திருப்பி எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. நான் ரொம்ப யோசிச்சேன், ஒருவேளை பும்ரா இருந்திருந்தா முடிச்சிருப்போம் சிஎஸ்கே அப்படின்னு தான் மைண்ட் வைஸ் இருந்துச்சு. பட் எனிவே நம்ம ஜெயிச்சிட்டோம்.
வாட் டு சே லைக் கலீல் அகமதோட அந்த லைன் அண்ட் லென்ஸ் நல்லா இருந்ததுனால மேபி சாம் கரன் வந்து வெளியே தெரியல அப்படின்றதா என்னோட பாயிண்ட். தென் சாம் கரன் வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த மேட்ச்ல. பாத்தீங்கன்னா நேத்தன் எலிஸ்னு ஒரு எக்ஸ்ட்ரீம்லி, நான் சொன்ன எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் பவுலர்ஸ் ஒரு ஒரு சேப்பா கண்டிஷன்ஸ் வந்து வளர்ந்து வராரு. எனக்கு என்னோட கெஸ் படி. ம். ஏன்னா அவர்கிட்ட இந்த எக்ஸ்ட்ரீம் வேரியேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னால 20 கிலோமீட்டர்ஸ் per ஹவரால அவரால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றதுனால. ஸோ சாம் கரன் தேவைப்படல. ஏன்னா இந்த மேட்ச் இன்னும் அவரை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரன் போயிருக்கும் பயங்கரமா. கரெக்ட். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச். அந்த ஸ்பின் சோக்னா என்னன்னு இந்த மேட்ச்ல நமக்கு எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 10 ம். ஓவர்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா வந்து ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வந்து இவ்வளவு கம்மியா இருக்கு நான் இது வரைக்கும் நான் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. ரெண்டாவது விஷயம், ப்ரோ 20 பிளஸ் தட் இஸ் பிகாஸ் இல்ல இல்ல ஆஃப் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்பின் 25 சோக். பால்ஸ் பிளஸ் ஆடி இவ்வளவு கம்மியா ஸ்ட்ரைக் ரேட் எங்கேயுமே நான் பார்த்தது இல்ல எனி கண்டிஷன்ஸ். எனக்கு சோ தெரிஞ்சு அதுவே ரன் ஒரு பால்ஸ் சூரியகுமார் யாதவ் ஆடினார்னு நினைக்கிறேன் இல்லையா? அதான் அவரு நான் சொல்றேன். அவரு அவரோட அவரு எனக்கு அவரோட தெரிஞ்சு அவரோட அந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு யூஸ் டு ஸ்கோர் அட் 140 150 ஸ்ட்ரைக் ரேட்ஸ் தான் அவர் ஆடுவார், திலக் வர்மாவும் சேர்ந்து. சோ அவங்க வந்து இல்ல 100 ஆக்சுவலி எனக்கு க்ரோஸ்ல ஏன் அவங்க ஆடினதே வந்து ஸ்லோவா ஆடினாங்கன்னு தோணுச்சுன்னா, அவங்க வந்து இன்கேஸ் வந்து விக்கெட் விழுந்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கீழ ஆடுறதுக்கு ஹர்திக் பாண்டியா இல்ல, ராபின் கரெக்ட். சாங்டர் இந்த மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் யாதவ் லாஸ்ட் நம்ம 20 ஓவர் வரைக்கும் கேம் எடுத்துட்டு போலாம், ஒரு 15th ஓவருக்கு அப்புறம் ஆக்சலரேட் பண்ணலாங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் யாதவ் திலக் ரொம்ப ஸ்லோவா ஆடினாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இல்ல ப்ரோ, பட் ஆனா 12th கரெக்டா ஓவருக்கு ஆக்சலரேட் அப்புறமும் பண்ண வேண்டிய இடத்துல அவுட் ஆனாங்க. 12th ஓவருக்கு அப்புறமாவும் அவங்க ஆக்சிலேஷன் பேஸ் கொண்டு வரலையே. இப்போ வந்து ஒரு ம். இவங்கள தான் ஆட போறேன்னு தெரிஞ்ச உடனே கூட அவங்க பவுண்டரி பால்ஸ் பார்க்கவே இல்லை. லைக் தேர் வாஸ் அ டைம் வென் ஐ திங்க் ஒரு 8 ஓவர் 9 ஓவர் கேப்ல 2 பவுண்டரி தான் அடிச்சாங்க. ஸோ ம். லிட்டரலி சோக் ஆயிட்டாங்க ஸ்பின்ல. ஸோ தட் வாஸ் அ டைம் வென் அஸ்வின்ஸ் 2 ஓவர்ஸ் வாஸ் வெரி crucial. ஆக்சுவலி அஸ்வினோட பாத்தீங்கன்னா இப்போ ஸ்பிட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் 14 ஃபார் நோ லாஸ் பவர் பிளேல போட்டது. அடுத்த 2 ஓவர் கம்ப்ளீட் நலிஃபை. 14 for 1 14 ஃபார் 1. அதுக்கப்புறம் 2 ஓவர் வந்து இவர் போட்டதுனாலதான் அந்த ப்ரெஷர், இவர் போட்ட அந்த 2 ஓவர்ஸ் 10 ஃபார் நோ லாஸ் நினைக்கிறேன். அதனாலதான் அந்த ப்ரெஷர் வந்து அவங்க மேல கிரியேட் ஆகி they have to go for நூர் அகமது. அதனாலதான் விக்கெட் விழுந்துச்சு. சோ நூர் அகமதோட விக்கெட்ஸ்ல அஸ்வினுக்கும் பங்கு இருக்கு. லைக் கரெக்ட். லாங் ரன் அந்த க்ளோஸ் ஸ்பேஸ் போட்டதுனால. அண்ட் ஜடேஜா பாத்தீங்கன்னா இப்போ 3 பேருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, நூர் அகமது வந்து he has variations. He has wicket taking game. ஓகேவா? ம். நூர் அகமது வந்து விக்கெட் டேக்கிங் கேம். ஜடேஜா வந்து ஸ்பின் பிளஸ் ஸ்பீடு, இது ரெண்டுமே இருக்கிற ஒரு பவுலர் தான் ஜடேஜா. அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா he has lot of variations. இது வந்து ஒரு எபிக் ட்ரையோ. இப்ப பாத்தீங்கன்னா லாங்கர் ரன்ல எல்லா டீமுக்கும் பேஸ் bowling இந்த மாதிரி காம்போ. ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை இந்தியன்ஸ் பும்ரா, தீபக் சாகர், ட்ரெண்ட் போல்ட். இது ஒரு ஒரு ம். ட்ரையோ பயங்கர காம்போ. இப்போ நீங்க இன்னைக்கு மேட்ச்ல எஸ்ஆர்எஸ்ல பாத்தீங்க அப்படின்னா தே ஹேவ் ஷமி, பேட் கமின்ஸ். பேட் கமின்ஸ் அண்ட் ஹர்ஷல் பட்டேல். ம். ஓகேவா? சோ இந்த மாதிரி சிமர்ஜித் சிங் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. எனக்கு இஸ் தெரிஞ்சு அவுட் இன்னைக்கு ஆஃப் இன்னைக்கு சிலபஸா? ஓவரால் டேவே சிஎஸ்கே தான். துஷார் தேஷ்பாண்டே, விமர்ஜித் சிங், சிஎஸ்கே ஹோல் டீம், தீபக் சஹர், சாப்னர், எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் ஓவராலா சிஎஸ்கே தான் இந்த டேல நல்லா பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஓவராலா இது வந்து சம்டேஸ் வரும் இல்லையா? லைக் அந்த மாதிரி இப்போ எல்லா டீமுமே ஃபாஸ்ட் bowling வந்து டிரைவர் இருக்காங்க. ஸ்பின் bowling டிரைவர் இருக்கிற ஒரே டீம் சிஎஸ்கே மட்டும்தான். பிகாஸ் ஆஃப் தி ம். சேபா கண்டிஷன். சரி, இப்ப அடுத்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் என்ன? எனக்கு தெரிஞ்ச அடுத்த மேட்ச் சேஸ் பண்ணா சிஎஸ்கே ஜெயிப்பாங்க. அடுத்த மேட்ச் ஒரே மோடு தான். இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் காட்டுற ஆட்டிடியூடு, சிஎஸ்கே போட்டு ஒரே ஒரு மேட்ச் மே 18ல ஜெயிச்சுட்டு அவங்க ஆடுற ஆட்டோக்கு எல்லாத்துக்கும் அந்த இது முடிக்க வேண்டிய சில கடமைகள் இருக்கு. சிஎஸ்கே 28 அதை வெற்றிகரமா முடிச்சுட்டு வந்துருவாங்க, அவ்வளவுதான். அந்த அந்த 2 எடுத்துங்க சொல்லுங்க. டெட் பாடி எங்க வந்துகிட்டு இருக்கு. ஈஸியா இருக்க போறது இல்லைன்னு மட்டும் என்னோட ப்ரோ இன்ட்ரூஷன் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். ஆக்சுவலி நான் வந்து நான் இன்னைக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கமலேஷ் சொன்னேன் ஒன் சைடட் கேம் டாக். ஏன்னா அவங்க டீம்ல வந்து ஹர்திக் பாண்டியா, பும்ரா இல்ல, ஒன் சைடா சிஎஸ்கே ஜெயிச்சிரும் நான் சொன்னேன். அதே மாதிரிதான் டெம்ப்ளேட் போச்சு. திடீர்னு ஒரு 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இப்படி ஒரு சோக் ஆவாங்க நான் எதிர்பார்க்கல. அது எனக்கே ட்விஸ்டா இருந்துச்சு. பட் ஆனா அதை தவிர நான் புது ப்ரெடிக்ட் பவுலர் போச்சு. வந்து புது பவுலர் லைட்டா அட போட்டாங்க. ஏன்னா அந்த புது சாண்ட்லரே பவுலர் நல்லா எடுத்த தான் எல்லா ஆடினாங்க. விக்கெட்டுமே பவுண்டரி லைன்ல தான்டா கேட்ச். அவன் வந்து என்ன சொல்றது, இப்ப நூர் அகமத்துக்கும் நான் விக்னேஷ் புத்தரோட இருந்து நல்ல பவுலர்லாம் இல்லைன்னு சொல்ல, சூப்பர் பவுலர் நல்லா போட்டான். பட் குவாலிட்டி படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் படி நூர் அகமத் வந்து எல்லா போட்ட பாலுமே பெஸ்ட் பால். ஒரு சூரியகுமார் யாதவ் டிசீவ் ஆனா, இது திலக் வர்மா டிசீவ் ஆனா. ஆனா இவங்க விக்னேஷ் பால் வந்து
எல்லாருமே அடிச்சுதான் அவுட் ஆனாங்க. ருத்துராஜ்ல இருந்து, சிவம் துபேல இருந்து, தீபக் கூடால இருந்து சிக்ஸ் அடிக்க போய், அதுவும் லைட்டான 2 அடி 2 மீட்டர் போயிருந்தா கூட சிக்ஸ் போயிருக்கும். அந்த மாதிரி கேட்ச்ல தான் அவுட் ஆனாங்க. ஸோ நீங்க ஒரு சொல்ற சமரைஸ் பண்ணணும் அப்படின்னா, இவங்க வந்து கூகுளி எது லெக் ஸ்பின் எதுன்னு பிக் பண்ண முடியாம நூறு அகமது அவுட் ஆனாங்க. பெஸ்ட் பாலுக்கே அவுட் இவர் ஆனாங்க. லைக் இது விக்னேஷ் போகிறதுக்கு வந்து பிளைட்டிங், அந்த பிளைட்ல ஃபிளைட்ல வந்து குத்தி பேட்ஸ்மேன் வேணாம். மிஸ்டேக்ல அவுட் ஆனாரு. இது வந்து டோட்டல் எனக்கு தெரிஞ்சு நூறு அகமது எடுத்த விக்கெட் எல்லாமே டோட்டலா பவுலருக்கே டெலிவரி. ஏன்னா அது சொல்றது இப்ப என்ன கிரெடிட் தான். ஏன்னா சூரியகுமார் எதுவும் க்ளூவே இல்லை அந்த பால் எங்கிட்டு போகணும். அதே சமயத்துல திலக் வர்மாக்கும் தெரியல அந்த பால் உள்ள வருமா வெளில போகுமான்னு சொல்லி பேட்ல வாங்கினாரு. அதே சமயத்துல அடுத்து வந்து நமந்திரு தானே அவுட் ஆனா, அந்த பால் வந்து கூகுளி ஆச்சு. ஆனா வந்து அது லெக் ஸ்பின் சொல்லிட்டு ஸ்வீப் ஆட போய் அங்க ஆன் ஸ்டம்ப் லைன்ல வெளில பிச் ஆகி போல்ட் ஆகும். சோ எல்லாமே குட் டெலிவரிஸ் பை நூர் அகமது. இவன் நூறு அகமது எப்படின்னா எம்எல்சி, அதாவது அமெரிக்கன் அமெரிக்கன் தானே, அது அமெரிக்கன் லீக் தானே. ஆமா அங்கெல்லாம் வந்து ஆமா. பேஸ் பேஸ் பவுலர்ஸ்க்கு பேரடைஸ் ப்ரோ, லைக் அண்ட் லைக் ஆஸ்திரேலியா. அங்க போய் ஒரு ஸ்பின் பவுலர் 5 ஃபார் எடுத்திருக்காரு அப்படின்னா இவரோட குவாலிட்டி வந்து யூ ஹேவ் டு பி லைக் எனிதிங். அப்படி வளர்ந்து வர ஒரு பவுலரை வந்து ஆஹ், இப்போ யங்கர் ஜெனரேஷன் கூட கம்பேர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் யூனோ இந்த ட்ரையோ வந்து ஸ்பின் ட்ரையோ வந்து அடிச்சிக்க முடியாது. எனக்கு என்ன கேட்டீங்கன்னா எல்லா மேட்சுமே இந்த ரவி காம்போஸ் அகேன்ஸ்ட் ரவி காம்போ பிளஸ் நூறு அகமது கண்டிப்பா ஆடியே ஆகணும்னு சொல்லுவேன் நான். ஆனா வந்து எங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது எனக்கு இன்னும் டவுட்டா தான் இருக்கு சிஎஸ்கே. ஏன்னா வந்து இப்போ ராகுல் திரிபாதியை ஓபனிங் ட்ரை பண்றாங்க. ஒரு மேட்ச் ஃபயர் ஆகாதனால இவர் தூக்குவீங்களா அப்படின்னு தெரியாது. ஏன்னா இவர் ஆடிட்டு வர பிச்சே வேற. சன்ரைசர்ஸ் தான் வராருன்னு நினைக்கிறேன். சன்ரைசர்ஸ் தானே. சன்ரைசர்ஸ்ல சன்ரைசர்ஸ் இருந்தான். சன்ரைசர்ஸ் வந்து எப்படின்னா இப்போ நீங்க ஈவினிங் மேட்ச் பார்த்த மாதிரி தான். பாட்டா பரம பாட்டா எக்ஸ்ட்ரீம் பவுன்ஸ். அங்க இருந்துட்டு நீங்க வந்து இங்க ஸ்லோ பிச் ஆடும்போது கண்டிப்பா அந்த பவுன்ஸ் கெஸ் பண்ண முடியாம அவுட் ஆனாரு. மேபி ஆன் டிஃபரெண்ட் டே அது பவுண்டரி கூட போயிருக்கலாம். கெஸ்ட் கரெக்டா இருந்துச்சு, அது கிளவுல படாம இருந்தா பவுண்டரி. பட் ஆனா ராகுல் திரிபாதி ரைட் ஆஃப் பண்ண முடியாது, சாம் கரடை ரைட் ஆஃப் பண்ண முடியாது. பட் பீப்புள் வேர் எக்ஸ்ட்ரீம்லி குட். லைக் இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவோட ஆங்கர் இன்னிங்ஸ், உத்ராஜேட்டோட ஃபயர் பவர், தென் வாட் நூறு அகமது ஸ்பெல். தோனியோட ஸ்டெம்பிங் க்ரூஷியல் டைம்ல சூரியகுமார் யாதவ் பண்ணாம இருந்தா மேபி டிஃப்ரெண்ட். நூர் அகமதோட அது அந்த லைட்டா அந்த cracks of the ceiling, ஒரு சின்ன light of இந்த இடத்துல கால் வச்சிருப்பான். அந்த இனிஷியல்ல கலீல் அகமது போட்ட அந்த லென்ஸ், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு ப்ரோ. அந்த என்ன சொல்றது, ரவீந்திர ஜடேஜாவோட 17 of 18 நான் சொல்லுவேன் ரொம்ப குரூஷியல் நாக்கு, டு பி ஆனஸ்ட். அந்த டைம்ல ஒரு விக்கெட் போயிருந்துச்சு அப்படின்னா பிஎஸ்கே ஆப்போசிட் ஆயிருக்கலாம். சோ அவ்வளவுதான். அதுவும் ஒரு குரூஷியல் ஈசாலா நாக்கு பாய்ஸ் தான். எல்லாம் கொண்டாட ஆனா ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தீபக் கூட மட்டும் ஏன் எனக்கு அந்த ஷாட் அடிச்சாரு எனக்கு சுத்தமா புரியல. ஏன் அப்படின்னா எல்லா பாலும் ஸ்வீப் தான் ட்ரை பண்ணாரு. ஓகேவா, அடிக்க வேண்டிய தேவையே இல்லை அந்த இடத்துல. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா வாஸ் ஆன டிஃப்ரெண்ட் கேர். தீபக் கூட ஸ்வீப் மட்டும்தான் வந்து நான் எனக்கு தெரிஞ்சு தீபக் கூடாவோட ட்ரேட்மார்க் ஷாட். நீ பழைய ம், மேட்ச் எல்லாம் பார்த்தனா மோஸ்ட் அந்த எல்எஸ்டி பீரியட்ல எல்லாம் தீபக் கூட ஸ்வீப் ஷாட் போடாது. அதை ட்ரை பண்ணி இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு எனக்கு. இல்ல. பட் சீரியஸா நான் அவர் வந்து ஒரு நல்ல நல்லா பிளேயர். ஆடுறேன் நல்லா இல்லைன்னு சொல்லல. எல்லா பாலும் ஒரே ஷாட் ஆடினா ஈஸியா கெஸ் பண்ணிடுவாங்க பவுலர்ஸ். லைக் வந்து இப்போ எப்படி பவுலர்ஸ்க்கு ஒரு வேரியேஷன் ஒரு இதுவோ, ஷார்ட்ஸ் அனாலிசிஸ் வந்து ஒரு இதுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவ் ஆகட்டும், 360 டிகிரி பிளேயர்ஸ்னா நீங்க எங்க ஃபீல்டிங் செட்டப் பண்ணணும்னே தெரியாது. டக்குன்னு ஒரு இடத்துல ஃபைன் லெக்ல வைப்பீங்க, ஃபிளிக் அடிக்க போவான்னு சொல்லிட்டு அதே ஷாட்டை பார்த்தா ஸ்ட்ரைட் டிரைவ் அடிச்சிருவாரு சில சமயம். இன்னொரு சில சமயம் பவுண்டரி போடுவான்னு சொல்லிட்டு நீங்க தேர்ட் மேன்ல வைப்பீங்க, அதே ஷாட்டை பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அது என்னது ஸ்வீப்பர்ல அடிச்சிருவாரு. லைக் கம்ப்ளீட்லி இந்த மாதிரி தான் சூரியகுமார் யாதவ். அதனாலதான் 360 பிளேயர் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட் T20 கிரிக்கெட். அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து தீபக் கூட கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்கும். நான் அதனாலதான் நினைச்சேன் விஜய் சங்கர் எடுத்து வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு அஹெட் ஆஃப் தீபக் கூட. ஏன்னா அவர்கிட்ட அந்த ஸ்லோவர் டெலிவரிஸ் இருக்கு விச் இஸ் வெரி எஃபிஷியன்ட் இன் சேப்பா. ஸ்பின்னர்ஸ் இவங்க போடவே போறது இல்லை, அப்புறம் எதுக்கு தீபக் கூடா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியா இருந்துச்சு. ஏன்னா இந்த 3 பேரை வச்சு அவங்க போட்டு சோக் பண்ணிடுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன் மும்பைக்கே தெரியும், மும்பை பிளேயர்ஸ்க்கே தெரியும். அப்படின்ற போது எதுக்கு இன்னொரு ஆனா ஸ்பின்னர் லைக். சூரியகுமார் யாதவ் சூரியகுமார் ஆனா யாதவ் விட்டு ஆனா இன்னைக்கு டெஸ்ட் இல்ல, 28ஆம் தேதி தான் டெஸ்ட். அன்னைக்கு நம்ம ஜெயிக்கணும். இன்னைக்கு ஜெயிச்சது ஒரு மேட்டரே கிடையாது சொல்ல போனா. அதான் நம்ம ஆக்சுவலி இது வந்து 28ஆம் தேதி குட் என்ன வின். பண்ண ஓகேவா, போறோம். இட்ஸ் குட் வின் ஃபார் சிஎஸ்கே அண்ட் ஹோப் இட் கண்டினியூஸ். ஆனா என்ன நடக்குதோ இல்லையோ 28ஆம் தேதி அந்த ஈசாலா பாய்ஸ பொழக்கிறோம். அவனுக்கு அதுக்கப்புறம் பொழக்கிறோம். பொழக்கிறோம் அந்த டீம். எனக்கு